வாங்க அன்பு மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக 22 முதல் நமக்கு 28ஆம் தேதி வரை, மே 28ஆம் தேதி வரை உங்களுக்கான ராசி பலன்களையே பார்க்க போகிறோம். அடுத்த 2 நாட்களில் உங்களுக்கு சிறப்பான யோகங்களும் ஏற்றங்களும் வரப்போகிறது. மேஷ ராசிக்காரங்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகா ராஜ யோகம் பிறக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட தலையெழுத்து மாறுற கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேர சூழலில் உங்களுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் சூரியன், செவ்வாய், தன வாக்கு, குடும்பஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், தைரிய வீரியஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன், சனி என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருங்க. இப்படி கிரக நிலைகள் வலம் வர வேளையில் உங்களுக்கான பொது பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்னங்கிறது எல்லாமே நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம். இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட துணிச்சலான முடிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராஜயோகம் மகாராஜ யோகம் வரதுனால உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாகவும் பிரச்சனைகள் எல்லாம் குறைவாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில், இதே போல் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அம்மனின் அருள் தேவைப்படுறதுனால ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் துர்கா தேவையே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி அம்மனை வணங்க அம்மனின் அருளால் உங்களுக்கு ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்க வேலை. இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். திடீர்னு அவசர முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். அந்த கால நேரத்திற்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. இந்த கால நேரத்தில் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. கோபத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறப்ப என்ன ஆகுனா, நட்பு உறவினர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலை. எதிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிதானமான போக்கோட செயல்படுங்க. இந்த நிதானமான போக்கானது உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல திருமண முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடுற கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். பண வரத்துல இருக்க தடைகள் தாமதங்கள்லாம் விலகி உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுக்கான கால நேர சூழல் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவான மனநிலையோட தெளிவான முடிவெடுப்பீங்க. இந்த தெளிவான முடிவானது பாதி வெற்றிகளுக்கு உங்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. உங்கள் பிள்ளைகள் குறித்தான மனக்கவலைகள் இந்த கால நேரத்தில் இருந்து கொண்டே இருக்கும். இந்த மனக்கவலைகளே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உந்து சக்தி கொடுக்கும் விதமாகவும் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களோட மேலே அக்கறைகளை காட்டும் விதமாகவும் அமைஞ்சிருக்க காரணத்தால் இது அவங்களுக்கு நன்மையே பயக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி பிரச்சனைகள் நீங்கி வெற்றி, அதே போல் ஒற்றுமை, பாசம், அன்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இதமான சூழ்நிலை நிலவும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு முன்பை விட தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அதிகமான லாபங்களை பெற வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இழுபறியாக இருந்த நிலைமை முடிந்து வழக்குகள்லாம் முடியறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்தோ இல்லை படிப்பு சார்ந்தோ பயணங்கள் அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும் இந்த கால நேரத்தில். அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு எதிராக இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மை ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கான போட்டி பொறாமை எல்லாம் விலகி உங்களுக்கான நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சிறப்பாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் வெற்றி பெறதுக்கான கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல இதுவரை இருந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள், அதே போல மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த கால நேரத்தில் விலகி ஏற்றம் நன்மை அப்படிங்கிறதுலாம் வரப்போகுது. கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் குறைய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் லாபங்கள் கிடைக்கும். அதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு முயற்சி எடுக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அவசியமாக இருக்குது.
பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் குறை அதே போல் மனக்குழப்பங்கள் எல்லாம் உண்டாகும். வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் உண்டானாலும் வாரத்தோட முடிவு பகுதியில் உங்களுக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறுறதுக்கான கால நேர சூழல் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பிரச்சனைகள் நீங்கி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னேற்றத்திற்கு ஆசிரியரை அணுகிறது ரொம்பவே நல்லது. ஆசிரியர்களோட வழிகாட்டலின் பேரில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனை நெய் விளக்கு ஏற்றி வணங்க. அப்படி வணங்குறப்ப என்னன்னா அம்மனின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ரீம் ஐம் க்ளீம் ஷௌம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி முருகனையும் வணங்க. முருகன் மற்றும் அம்மனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் பெருக நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனை வழிபடுறப்போ உங்களுக்கு அங்கங்கே சிறு தாமதங்கள் அது போல் ஏற்படுது இல்லையா, அதெல்லாம் விலகி வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் நன்மை சந்தோஷம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேலும் மேலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதுவரை உங்களுக்கான கிரக நிலைகள் பொது பலன்கள் பரிகாரங்களை பார்த்தவல்ல. அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை நாம் வந்து இங்கே விரிவாக பார்க்கலாம். இந்த நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி. இந்த வாரம் வேலைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீண் அலைச்சல்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் நிதானமான போக்கோட செயல்பட வேண்டியது அவசியம். இப்படி நிதானமான போக்கோட செயல்படுறப்போ நீங்கள் ஒரு காரியங்களில் பதறாத செஞ்சு அந்த காரியங்களை சிறப்பாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் யாருடமும் இந்த கால நேரத்தில் வீண் வாக்குவாதங்கள் நம்ம எப்போவுமே பண்ணக்கூடாது. இந்த கால நேரத்தில் நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் மனநிலை மேம்படுறதுக்கும் உங்களோட நிலைமை இப்போ இருக்கிற நிலைமை மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயம் அந்த விஷயமே தேவையில்லாததாக இருக்கும். அந்த தேவையில்லாத விஷயத்தை சார்ந்து உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தான் இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அந்த கருத்து வேறுபாடுகள் சார்ந்து வராமல் இருக்கிறது கொஞ்சம் நீங்கள் நிதானமான போக்கோடையும் மற்றவங்களோட பேசுகிறப்போ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த கால நேரத்தில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளால் இந்த கால நேரத்தில் திடீர் செலவுகள் உண்டாகலாம். அதனால் வந்து அதற்கு நீங்கள் வந்து ரெடியாக இருந்துக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அவசியமாக இருக்குது. இது போல் சிறு பிரச்சனைகள் அங்கங்கே உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. இது குறையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தரணி கர்ப்பஸ்பூதம் வித்யுத் கந்தி ஸ்மிருதம் குமரம் சக்தி அஸ்தம் மங்களம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருகனையும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனின் ரூபங்களையும் வணங்க. அது உங்களுக்கு ஏற்றத்தையும் நன்மையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை பரணியை பார்க்க போகிறோம். இந்த வாரம் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசாமலோ அதே போல் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் ஏற்றம் எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் வீண் மனக்கவலைகள்லாம் குறைய போது அதே போல் காரிய காரண தேவை வந்து நிறைவேறது மட்டும் இல்லாமல் காரிய காரண தடைகள்லாம் விலகி உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கால நேரத்தில் பண வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதே போல் உங்கள் பேச்சு திறமை சிறப்பாக இருக்கிறதுனால இந்த பேச்சு திறமை சார்ந்து மற்றவர்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கொள்வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றிகள் நன்மை ஏற்றம் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சிறப்பாக பெற்றுத்தரும்னு சொல்லலாம். அதே போல் புதிய நண்பர்கள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் புதிய நண்பர்களோட சேர்க்கையால் வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற போறீங்க. அதே போல் உங்களுக்கு கடிதம் மூலியமாக வர தகவல்கள் நிறைய நல்ல தகவல்களும் நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. இது வந்து பரணிக்கு இருக்க வேலை. அடுத்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை 1ஆம் பாதம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகமாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் பழைய கடன்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வசூலாகிற கால நேரம் இதுன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் ரெண்டுமே இதுவரை இல்லாத அளவுக்கு சீரும் சிறப்புமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழிலை விரிவாக்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் உங்கள் கூட இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஏற்கனவே உங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகா ராஜயோகம் சார்ந்திருக்கிறதுனால இவங்களோட பார்த்தீங்கன்னா சப்போர்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெற்றுத்தரும். இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாராட்டு, பெயர், புகழ், கௌரவம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்காம இருந்தால் அந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கவில்லை. இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை தெரிஞ்சுக்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.